ஓம் நம சிவாய. வணக்கம் நண்பர்களே. 30 ஜூன் 2026 ஆனி 16ஆம் திருநாள் செவ்வாய்க்கிழமை அன்றைய கோச்சார கிரகநிலையின்படி 12 ராசிகளுக்கான ராசி பலன்களை பார்ப்போம். மேஷம். செவ்வாய் சாதகமாக இருப்பதால் புதிய முயற்சிகளில் எதிர்பார்த்த காரிய வெற்றி உண்டாகும். பணவரவு திருப்திகரமாக இருந்தாலும் அவசரப்பட்டு எந்த ஒரு புதிய முதலீடுகளையும் செய்ய வேண்டாம். முருகப்பெருமான் வழிபாடு தைரியத்தையும் தடைகளற்ற வெற்றியையும் தரும். ரிஷபம். உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பால் நீண்ட நாள் வேலைகள் சுமூகமாக முடியும். குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நல்ல முடிவை நோக்கி நகரும். துர்கை அம்மன் வழிபாடு மனக்குழப்பங்களை நீக்கி நிம்மதி தரும். மிதுனம். ராசிக்கு சந்திரன் சமசப்தம பார்வையாக அமைவதால் கூட்டு தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். முக்கிய முடிவுகள் எடுக்கும்போது வாழ்க்கை துணையின் ஆலோசனை கேட்பது நல்லது. ஸ்ரீ மகாவிஷ்ணு வழிபாடு பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்தும். கடகம். 6ஆம் இடத்தில் சந்திரன் சஞ்சரிப்பதால் பழைய கடன்கள் மற்றும் மறைமுக எதிர்ப்புகள் குறையும். வெளியூர் பயணங்களின் போது உடைமைகளையும் உணவு விஷயங்களிலும் கூடுதல் எச்சரிக்கை தேவை. ஸ்ரீ சிவபெருமான் வழிபாடு உடல் ஆரோக்கியத்தையும் தரும். சிம்மம். பூர்வ புண்ணியஸ்தான சந்திரனால் பிள்ளைகளின் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் தேடி வரும். கலை மற்றும் ஆராய்ச்சி துறையில் இருப்பவர்களுக்கு புதிய அங்கீகாரமும் வாய்ப்புகளும் கிட்டும். ஸ்ரீ சூரிய பகவானை வழிபட்டு நட்பெயரையும் சமூக மதிப்பையும் உயர்த்துங்கள். கன்னி. 4ஆம் இடத்து சந்திரனால் புதிய வாகனம் அல்லது பூமி வாங்கும் யோகம் சாதகமாக அமையும். தாயாரின் உடல்நலத்தில் இருந்த மந்த நிலை மாறி உற்சாகமும் சுறுசுறுப்பும் உண்டாகும். ஸ்ரீ விநாயகப் பெருமான் வழிபாடு காரிய தடைகளை தகர்க்கும். துலாம். இளைய சகோதரர்களின் மூலம் எதிர்பார்த்த காரிய உதவிகளும் பண உதவிகளும் தடையின்றி கிடைக்கும். குறுகிய தூர பயணங்கள் மூலம் தொழில் புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவார்கள். ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் வழிபாடு கடன் சுமைகளை குறைக்கும். விருச்சிகம். தனஸ்தான சந்திரனால் நிலுவையில் இருந்த பழைய பாக்கிகள் வசூலாகி பணவரவு கூடும். வாக்கு வன்மையால் தடைப்பட்ட காரியங்கள் மிக எளிதாக பேசி முடித்து வெற்றி காண்பீர்கள். ஸ்ரீ ஆஞ்சநேயர் வழிபாடு மன வலிமையும் மகிழ்ச்சியும் தரும். தனுசு. ராசியில் சந்திரன் சந்தரிப்பதால் எண்ணங்களில் தெளிவும் செயல்களில் தனி உத்தியோகமும் பிறக்கும். மற்றவர் விவகாரங்களில் தலையிடாமல் இருப்பது வீண் அலைச்சலை குறைக்கும். ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி வழிபாடு மன அமைதியும் நல்லறிவையும் தரும். மகரம். ரயஸ்தான சந்திரனால் சுப செலவுகள் மற்றும் ஆன்மீக பயணங்களுக்கான வாய்ப்புகள் கூடி வரும். புதிய நண்பர்களை நம்பி பெரிய தொகையை கடனாக கொடுப்பதை தவிர்க்கவும். ஸ்ரீ காலபைரவர் வழிபாடு வீண் விரயங்களை தடுத்து பாதுகாக்கும். கும்பம். லாபஸ்தான சந்திரனால் தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி லாபம் இரட்டிப்பாகும். மூத்த சகோதரர்களின் ஆதரவோடு நீண்ட நாள் ஆசைகள் மற்றும் லட்சியங்கள் நிறைவேறும். ஸ்ரீ மகாலட்சுமி வழிபாடு செல்வ சேர்க்கை அதிகரிக்கும். மீனம். ஜீவனஸ்தான சந்திரனால் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகளும் எதிர்பார்த்த பதவி உயர்வும் கிடைக்கும். தொழில் நிமித்தமாக மேற்கொள்ளும் புதிய திட்டங்களுக்கு அதிகாரிகளின் முழு ஆதரவு கிடைக்கும். ஸ்ரீ ஸ்ரீடரி சாய்பாபா அல்லது ஸ்ரீ ராகவேந்திரர் வழிபாடு